சரியாக 1 மணி சாப்பாட்டு நேரத்தில் சரியாக தொடங்குகிறோம். உடன் பிறந்தோர் சந்தித்தால் உணர்வு ஊறும் மகிழ்ச்சி தானே. புதுக்கோட்டை வீதியும் பொள்ளாச்சி வட்டமும் இலக்கிய வட்டமும் ஒரே ஆண்டில்தான் பிறந்தோம். உடன் பிறந்தார் ஆகிவிட்டோம். உடன் பிறந்த இயக்கங்கள் ஒன்று கூடி மகிழ்கின்றோம். வணக்கம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை புதுக்கோட்டை வீதியினர் நாங்கள் வணங்குகிறோம். எந்திரிச்சு எல்லாரும் ஒரு போகணும். காலால் வணங்காமல், காலில் விழுந்து வணங்காமல் கையால் வணங்குகிறோம். ஏனென்றால் எது எதற்கோ எவர்காலில் எவரெவரோ விழுந்து எழுந்து கால் முட்டி தேய்ந்து போய் கைகளால் நீச்சல் போட்ட காட்சிகளை வெறுத்து போய் கண்டிருக்கும் காரணத்தால் வீதி நண்பர் அனைவரும் விழுந்து வணங்காமல் கைகூப்பி வணங்குகிறோம். புதுக்கோட்டை எம் வணக்கம், பொள்ளாச்சிக்கு எம் வணக்கம். இலக்கிய வட்டத்தில் ஏற்கனவே என் நூலை அறிமுகம் செய்த தமிழினிது எனும் நூலை அறிமுகம் செய்த உங்கள் அன்பைத்தான் மறப்பேனா? உங்களூர் நட்புணர்வை உள்ளாது மறப்பேனா? பெங்களூர் போனாலும் இந்த பிறவியிலே மறப்பேனா? வணங்குகிறேன் அம்சப்பிரியா, வணங்குகிறேன் பூபாலன், வணங்குகிறேன் மாயவன். இலக்கிய வட்டத்தின் இனிய நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கம். நாங்கள் வீதி இலக்கிய குடும்பம். வீதிகளின் நேர்த்தியினால் வியப்பூட்டும் நீளத்தால் புதுக்கோட்டை வீதிகளின் நேர்த்தியினால் வியப்பூட்டும் நீளத்தால் வீதி என்று பெயரிட்டோம். எங்கள் வீதியும் வளர்கிறது. இளைஞர்களும் பெண்களுமாய் வேறு எந்த அமைப்புக்கும் இல்லாத பெருமையோடு இன்றும் வளர்கிறது. எம் வீதி தொடர்கிறது. எழுத்தாளர், பேச்சாளர், இலக்கியராய், கவிஞர்களாய் எழுந்து வந்த படை நடத்தி எம் மக்கள் இலக்கியத்தை பழுதின்றி தொடர்கின்றோம். பார்த்தவர் மகிழ்கின்றார். பொழுதெல்லாம் வளர்க்கின்றோம், பொத்தி பொத்தி வளர்க்கின்றோம். விதை போட்டார் ஐயா அருள்முருகன். வேலியாய் நான் காத்தேன், விதம் விதமாய் செடி வைத்தார் வேலுநாச்சி எம் கீதா. 100 மலர் போல விதம் விதமாய் செடி வைத்தார் வேலுநாச்சி எம் கீதா. எம் என்பது இனிஷியல் அல்ல, அவர் முன்னெடுத்து. ஆம், எம் கீதா என்பதே வீதியின் பெருமை. வீதி ஒருங்கிணைப்பாளர் தங்கை மு கீதா. பதம் பதமாய் வளர்த்தவர்கள் பார்க்க வந்தோம் பொள்ளாச்சி. இதமாய் கவிதையினை எழுதி வந்தார் நல் வாய்ப்பு. வீதியில் நிற்கின்றான் என்றால், பொதுவாக வீதியில் நிற்கின்றான் என்றால் வெறும் பயல் என்பார்கள். நாங்கள் எங்கள் வீதியில் வந்து பேச நின்றால் அவர்கள் வீணாகி போனதில்லை. சரி, கவியரங்கம் தொடர்வோம். தலைப்பு ஊஹும். தலைப்பு ஊஹும். இந்த தலைப்புக்கும் எழுதி வந்த கவிஞருக்கும் நீங்கள் சொல்வீர்களா இல்லை ஊஹும் சொல்வீர்களா எனக்கு தெரியாது. ஆனால் நாட்டில் இப்படித்தான் நாம் சொல்வதற்கும் சிலர் சொல்லுகிறார்கள். குடிக்கும் பாலை கொட்டுகிறார் சிலையில், நாம் தரையில் கொட்டும் மூத்திரத்தை குடிக்கின்றார் என்று சொல்ல நாம் சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள். மாட்டு கறி தின்பவன் கீழ்ச்சாதி, மாட்டின் பால் குடிப்பவன் நடுச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிப்பவன் மேல் சாதி. இப்படித்தான் நாம் சொல்வதற்கு சில பேர் சொல்லுகிறார்கள். இருட்டில் விளக்கரிப்போம் இந்தியாவில். உலகம் முழுவதும் அப்படித்தான். இருட்டில் விளக்கரிப்போம் இந்தியாவில். பகலிலேயே விளக்கறிந்தால், இருசக்கர வாகனத்தில் பகலிலேயே விளக்கறிந்தால் அது பன்னாட்டு மூலதன கேடு. இப்போது தெரிகிறது நாம் அரை வேக்காடு. இருட்டில் விளக்கறிந்தால் எல்லாருக்கும் சந்தான். பகலிலேயே விளக்கரிக்க பார்க்கிறார்கள். பன்னாட்டு மூலதன கேடு. உணவே மருந்தாகும் தமிழ் உணவு. அது தமிழ் உணர்வுடனே கூடிய தமிழ் உணவு. இப்போது நாம் மரத்தமிழர் பலர் பர்கரு, பீஸா என விரை உணவை சாக வர விரை உணவாய் உண்டு விரைவாக சாக வேண்டி விரைவாகவே உண்கிறார். நாம் தமிழ் உணவுக்கு சொல்கிறோம், அவர்களோ தமிழ் உணர்வுக்கு சொல்கிறார். விரைவு உனக்கே வீர வணக்கம் வைக்கிறார். உணவுக்கு செலவழிக்கிறோமோ இல்லையோ, மருந்துக்கு ஒவ்வொருவரும் மறக்காமல் செலவழிக்கிறோம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லையா? உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லையா? அடடா, உடனே போய் மருத்துவரை பாருங்கள். பார்த்தால் அவர் உண்டு என்று தயங்காமல் சொல்லுவார். சர்க்கரை நோய்க்கு மருந்து போட சொன்னது பழசு, செருப்பு போட சொல்லுவது புதுசு. அறிந்தவர் அறிவாராக. சர்க்கரை நோய்க்கு மருந்து போட சொன்னது பழசு, செருப்பு போட சொல்வது புதுசு. அறிந்தவர் அறிவாராக. இதில் எதற்கு சொல்வது, எதற்கு ஊகம் சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை.
அருகில் இருப்பவரிடம் மணி என்ன என்று கேட்டால் நீங்கள் தமிழர் அல்ல. அருகில் இருப்பவரிடம் மணி என்ன என்று கேட்டால் நீங்கள் தமிழர் அல்ல. டைம் ப்ளீஸ் என்று கேட்டால்தான் மரத்தமிழர். இதில் எதற்கு ஊம் சொல்வது, எதற்கு ஊகும் சொல்வது? ஓட்டை பிரித்து இறங்கி வீட்டில் திருடுவார்கள், கேட்டிருக்கிறோம் நாட்டில். இப்போது பல லட்சம் பேர் ஓட்டையே திருடுவதாய் உரைக்கிறது தொலைக்காட்சி. இதில் உரைக்கிறது தொலைக்காட்சி, நான் அல்ல. இதில் எதற்கு ஊம் சொல்வது, எதற்கு ஊகும் சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. ஒருவர் சாதாரண மனிதரா பெரிய மனிதரா என்று உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்கிறதா? நான் ஒரு வழி சொல்கிறேன். ஒருவர் வீட்டுக்கு அமைச்சரே வந்தாலும் அவர் சாதாரண மனிதர் தான். இடி ஐடி ரெய்டு வந்தால்தான் அவர் பெரிய மனிதர். அவரே கையாகும்போது சிரித்துக்கொண்டே கையசைத்தால் அவர் மிகப்பெரிய மனிதர் என்று தெரிந்து கொள்க. இதில் எதற்கு ஊம் சொல்வது, எதற்கு ஊகம் சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை. சரி, தலைப்புக்கு வருவோம்.